ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. வாரணாசியில் ஸ்வஸ்வரா என்ற பெயருள்ள ஒரு ஏழை வேடன் இருந்தான். ஒரு சிறிய குடிலில் மனைவி பிள்ளைகளுடன் வாழ்ந்து அவன் காட்டில் வேட்டையாடி கிடைக்கும் பறவை, விலங்கு ஆகியவற்றின் மூலம் தனது குடும்பத்துக்கு உணவளித்து வந்தான். ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போனபோது பல சிறிய விலங்குகளும் பறவைகளும் அவனது வேட்டையில் சிக்கின. வேட்டையால் கிடைத்தவற்றை ஒரு சாக்கு பைக்குள் போட்டவனாக மேலும் விலங்குகள் கிடைக்கக்கூடும் என்ற ஆசையில் காட்டின் உட்பக்கத்திற்கு சென்று விட்டான். நீண்ட நேரம் காட்டில் அலைந்து திரிந்ததால் இருள் சூழ ஆரம்பித்தது. இந்நிலையில் அடர்ந்த காட்டுக்குள் இருந்து வெளியே வரும் வழியை அவனால் அறிய முடியவில்லை. கொடிய விலங்குகள் அந்த காட்டில் இருந்ததால் அவன் தனது பாதுகாப்பு குறித்து கவலையுற ஆரம்பித்தான். வேறு வழி அறியாத நிலையில் பாதுகாப்பு கருதி ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான். அவனது மனத்தால் கவரப்பட்ட விலங்குகள் மரத்தின் கீழ் வந்து கூடத் தொடங்கின. கீழே நின்ற விலங்குகளை விரட்டலாம் என்ற நம்பிக்கையில் மரத்திலிருந்து சில சிறிய கொம்புகளை முறித்து அவற்றின் மீது எறிந்தான். அவை அகலவில்லை. இரவு முழுவதும் மரத்தை சுற்றியபடி நின்றன. எனவே மரத்திலேயே இரவை கழிக்க எண்ணி தூங்கி கீழே விழுந்து விடாமல் இருக்க இலைகளை பறித்து கீழே வீசியபடி இருந்தான். விடிந்ததும் மிருகங்கள் அகன்று சென்று விட்டன. அவன் வேட்டை பொருட்களுடன் வீட்டுக்கு சென்றான். சிறிது காலத்திற்கு பின்னர் அவன் இறந்தபோது அவனுக்கு மோட்சம் கிடைத்ததாக கதை முடிகிறது. அவன் அன்று இரவு அவன் மிருகங்களுக்கு பயந்து ஏறியிருந்தது மரம் வில்வ மரம் என்றும், அவன் இலைகளை பறித்து கீழே போட்டபோது மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கத்துக்கு மேலே அவை வீழ்ந்தன என்றும் கூறப்படுகிறது. இவ்வாறாக நித்திரை விழித்து வில்வம் இலைகளை போட்டதாலும் அன்று சிவராத்திரி என்பதாலும் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்பது கதையில் கூறப்பட்ட முக்கியமான செய்தி. சிவனுக்கு மிகவும் உகந்தது வில்வம் என்றும், அந்த மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்றும், வில்வ மலர் 1,00,000 தங்க மலர்களுக்கு நிகரானது என்றும் சிவபுராணம் கூறுகிறது. ஒரு வில்வ இலையை ஈசனுக்கு போட்டு பூஜிப்பதன் மூலம் சகல பாவங்களும் நிவர்த்தியாகிறது என்று, வில்வ மரத்தை வீட்டில் வளர்ப்பதன் மூலம் அஸ்வமேத யாகம் செய்த பலனையும், 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலனையும், கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய சிவத்தலங்களை தரிசித்த பலனையும் அடையலாம் என்றும், மேலும் வில்வத்தின் பெருமை கூறப்படுகிறது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.